இன்றைய தினத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை ஏறக்குறைய அற்புதமாக இந்த தினத்துக்காக அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளின் ஒவ்வொரு அந்த அசைவுகளும் அதை உறுதி செய்கிறதாகவே இருக்கிறது. நான் அபிஷேகத்தை குறித்து பேச நினைத்திருந்த போது அதிலே இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் அழுத்தி சொல்லும்படி விரும்பினார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நாள் நுகம் முறிந்து போம். இன்று நான் அபிஷேகத்தை குறித்து தான் பேச வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் ஆவியானவர் நுகத்தை குறித்தும் கொஞ்சம் சொல்லும்படி என்னை ஏவினபடியினால் நான் அதையும் உங்களோடு கூட நான் சொல்லித்தர விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நுகம் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? நுகம்னா என்னன்னு தெரியுமா? மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டியில் ரெண்டு பக்கம் ரெண்டு மாடுகள் இருக்கும் இல்லையா? அந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு மாடு இருக்கும். இந்த மாட்டையும் வண்டியையும் இணைக்கக்கூடிய நடுவான ஒரு கட்டை இருக்கும். அதற்கு பெயர் தான் என்னது? நுகத்தடி. இதைத்தான் வேதம் நம்மிடம் எடுத்து கூறுகிறது. அநேகர் நுகத்தில் கட்டப்பட்டவர்களைப் போல இருக்கிறபடியினால், நுகத்தில் மாட்டி இருக்கிறவர்களைப் போல இருக்கிறபடியினால் தேவனுடைய விடுதலையை அனுபவிக்க முடியாதபடி அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர்களை விடுதலை செய்யும்படி கர்த்தர் என்று உதவி செய்ய நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். பல விதத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். பல விதத்திலே அவர்களுடைய நுகம் அவர்களை அழித்துக் கொண்டே இருக்கிறது. அது ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், அல்லது வேறு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறதை தேவன் எனக்கு உணர்த்துகிறபடியினால் இந்த நாளிலே நிச்சயமாக கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்துத்தான் உங்களை அனுப்ப போகிறார். பரவாயில்ல, கொஞ்சம் பேராவது விழித்து கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். பலர் ஒரு விதமான சாப கட்டுக்குள்ளே, வறுமை என்னும் கட்டுக்குள்ளே, வியாதி என்னும் நுகத்துக்குள்ளே சிக்குண்டவர்களாயிருக்கிறார்கள். எத்தனை ஜெபம் பண்றோம், எவ்வளவு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்றோம். சிலருடைய தரித்திரம் எல்லாம் நீங்கின மாதிரியே தெரியல. எவ்வளவு நாம் போராடி போராடி ஜெபிக்கிறோம். ஐயா எப்படியாவது ஆசீர்வதிங்க, எப்படியாவது அவர்களுடைய குறைவு நீங்கட்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஜெபிக்கிறோம். ஆனா கேட்கப்படல. ஏன்? ஏதோ ஒரு நுகத்தடி அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ போட்டு அழுத்து. இன்னைக்கு அதான் பார்த்தோம். ஜெபிங்க ஜெபிங்கிறோம், ஏதோ ஒரு நுகம். சில சொல்றீங்க வெக்கமா இருக்கு, துக்கமா இருக்கு, பயமா இருக்கு. இது ஒரு நுகம். கர்த்தர் இதிலிருந்து உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு நல்ல தகப்பனாய், ஐ வாண்ட் டு கிளாரிஃபை, நான் ஒரு நல்ல தகப்பனாய் உங்களை எப்படியாவது ஜெபிக்க வச்சிடலாமா, உங்களை ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் வழி நடத்திடலாமா, ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் பலப்படுத்திடலாமா அப்படி என்று விரும்பித்தான் உங்களை கம்பல் பண்றேன் இல்லையா? பவுல் போராடுறது போல நான் துஷ்ட மிருகங்களோடும் போராடினேன், யூதர்களோடு போராடினேன், அவனோடு போராடினேன், இவனோடு நான் சொந்த சபையோடு போராட வேண்டியதா இருக்கு. எப்படியாவது கர்த்தருக்குள் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, தைரியப்படுத்தி, தேவனோடு நீங்கள் இணைந்து இருக்க இன்னும் கொஞ்சம் கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருளும்படி நான் போராட வேண்டியது இருக்கிறது. உங்களை நிலைநிறுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருளுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய நுகத்தடி நம்ம மீது வைக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தர் என்று உடைத்தெறிய போகிறார். அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, அது ஒரு நோயா இருக்கலாம்,
அது ஒரு கடன் தொல்லையா இருக்கலாம், அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தேவைகளோடு போராடலாம். ஏதோ ஒரு நுகத்தடி ஆவிக்குரிய ரீதியிலே பலர் போராடுகிறதை பார்க்கிறேன். இங்க வந்தா நல்லா தான் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், இங்க வந்தா கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம், சபையிலே ஆண்டவரோடு நாம் நல்ல நிலையில் இருக்கிறோம். ஆனா வீட்டுக்கு போனா என்ன ஆகிறது? மறுபடியும் அந்த நுகத்தடி வைக்கப்படுகிறது. இன்று அதை நாம் முறிக்க வேண்டும், இன்று அதை உடைக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருப்பீர்களானால், ஆவிக்குரிய விடுதலையற்று இருப்பீர்களானால், கட்டுகளினால் நிறைந்திருப்பீர்களானால், செய்வினைகளோடு போராடுவீர்களானால், இன்று அதற்கான தீர்வாய் அமையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்று அதற்கான விடுதலையாய் இது மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்று ஒரு விடுதலை உங்களுக்கு வந்துவிடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா வாசிக்கலாம். அதற்கு ஒரு மூல வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தில் போடுவார்கள். போதும். இங்கே ஒரு நுகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த நுகங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நுகம்தான்? கட்டையினால் செய்யப்பட்ட நுகம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன் மீது என்ன நுகத்தை வைப்பார்களாம்? இருப்பு நுகத்தை வைப்பார்கள். அது எப்படிப்பட்ட நுகம்? அதை தான் பட்டியலிடுறார். வாசிக்கலாம் தம்பி, வசனம் போடுமா. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல். கர்த்தர் அனுமதித்த ஒரு நுகத்தடி, அது இருப்பினால் செய்யப்பட்டதினால் அது இன்னும் ஹெவியா இருக்கும். ரொம்ப தம்பி இந்த படத்தை போடுமா, ரொம்ப வலிக்கிற ஒரு காரியமா இருக்கும், மோசமா இருக்கும். இதுதான் அந்த நுகத்தடி. நடுவில் இந்த இருக்கிற கம்பு தான் நுகத்தடி. அந்த பக்கம் ஒரு மாடு, இந்த பக்கம் ஒரு மாடு கட்டப்பட்டிருக்கும். நுகத்தை அவைகள் இழுத்து கொண்டு அந்த பக்கம் நடப்பதற்காக அது ரெண்டு பக்கமும் கம்பு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது நடந்து போகும். கீழவே வளைஞ்சு சில மாடுகளை பார்த்திருக்கிறேன். நுகம் அழுத்தி அழுத்தி அந்த கழுத்தில் எப்படி இருக்கும்? ஒரு கட்டி இருக்கும். அப்பா சபையில் 2-3 பேர் மாட்டு வண்டி வைத்து அதை மணல் வியாபாரம் செய்தவர்கள். ஆகவே எனக்கு அந்த மாடும் அதனுடைய எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறேன், வண்டியை அறிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். நுகம் அழுத்தி அழுத்தி அதனுடைய கழுத்தில் பெரிய கடலை உண்டாயிருக்கிறதை பார்த்திருக்கிறேன். இன்று அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் காரியங்கள் இப்படி அமைந்திருக்கிறதை பார்க்கிறேன். அவருடைய விடுதலை ஒரு நாளும் வந்ததை பார்த்ததில்லை. அவர்களுக்கு விடுதலை தரப்பட்டதையும் அவர்கள் உதாசீனப்படுத்தி அவர்கள் வாழ்கிறதினால் அவர்களுடைய பட்டினி, அவர்களுடைய நிர்வாணம், அவருடைய அரைக்குறை காரியங்கள், அவருடைய எல்லாவற்றையும் காண நேர்கிறது. ஏன் இப்படி? உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். எவ்வளவு ஜோமணி பார்த்தாச்சு, எவ்வளவு காரியங்களை செஞ்சு பார்த்தாச்சு, எவ்வளவுதான் என்னென்னமோ பார்த்தாச்சு, ஏன் எனக்கு விடுதலை இல்லை? பலருடைய கேள்வி அல்லவா அது. ஏன் எனக்கு விடுதலை வரல? ஏன் எனக்கு சுகம் வரல? ஏன் எனக்கு நிம்மதி இல்லை? ஏன் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏதோ ஒன்று அழுத்திட்டே இருக்கு, எந்திக்க முடியாதபடி, எழும்பவே முடியலப்பா. எத்தனையோ ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, சிலருக்கெல்லாம் வருஷங்களாய் ஜெபிக்கிறோம், எழும்ப முடியவில்லையே. ஏன்? மனம் அப்படியே ஒரு விதமான கொந்தளிப்போடு காணப்படுகிறது. ஏன்?
அதற்கு விடையைத்தான் அதே அதிகாரத்தில் அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அதற்கு முந்தின வசனத்தை போடுமா. நல்ல கவனிங்க. அவர் விடைய சொல்லிட்டு தான் கேள்வியே கேட்கிறாரு. வாசிப்பா. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். என்னமா சிலருக்கு புரியல என்னது அப்படின்னு. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில், எல்லாம் நன்றாய் இருக்கும்போது, எல்லாம் நன்றாய் வேலை செய்யும் போது, எல்லாம் சுகமாய் இருக்கும்போது, சரீரம் சுகமாய் இருக்கும்போது, சரீரத்தில் வியாதியே இல்லாத போது, சரீரம் நன்றாய் தெம்பாய் இருக்கும்போது, பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். நல்லா இருக்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க. வசனம் புரியலையா? நல்லா இருக்கும்போது எப்படி இருந்தோம்? ஒண்ணுமே செய்யல. நல்லா இருக்கும்போது, வீட்டில் எல்லாம் நிறைவா இருந்த போது, சுகமா இருந்த போது, ஒரு பிரச்சனையும் இல்லாத போது, பிசாசை ஜெயித்த போது, பிசாசு நம்மிடத்தில் வராமல் இருந்த போது எப்படி இருந்தோம்? நான் யாரோ, இயேசு யாரோ, நான் யாரோ, சபை யாரோ, நான் யாரோ, ஆராதனை என்னதோ, நான் யாரோ, ஜெபம் என்னதோ என்று இருந்தபடியினால் நன்றாய் சுகமாய் சௌக்கியமாய் சந்தோஷமாய் நான் இருந்தபோது கர்த்தரை அவமதித்ததினால். நான் சொல்லலப்பா, உங்களை நான் திட்டணும்னு வரலப்பா, நான் உங்களை உற்சாகப்படுத்த தான் வந்திருக்கேன். ஆனால் சில நேரம் ஒரு கடிந்து கொண்டு உபதேசிக்க வேண்டிய அவசியம் சபைக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? அங்க போனா சாபமா போடுறாங்க. என்னவா போடுறாங்க? சாபம் நான் போடல, பைபிள்ல இருக்குது. அதுல உன்னை விளக்கத்தான் வந்திருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் சாபத்தை விரட்டத்தான் வந்திருக்கேன். உன் சாபத்திலிருந்து உன்னை விடுதலை செய்யத்தான் வந்திருக்கேன். ஆமென். வியாபாரம் செய்கிறவர்களை கவனியுங்கள். வியாபாரம் நன்றாய் நடக்கும் போது யார் வேண்டாம் சொல்லுங்க? யார் வேண்டாம்? ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்துறதும். ஏன்? ஐயோ ஆர்டர் போயிடும், ஐயோ துணி விற்காது. துணி விற்கிறவங்க கோச்சுக்காதீங்க, உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாள் அப்படி செஞ்சதில்லை. அவர்கள் உங்களுக்காக கத்தரி ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் பயபக்தியோடு கத்தரி சேவிக்கிறீர்கள் எனக்கு தெரியும். பொதுவாக சொல்கிறேன். நல்லா இருக்கும்போது யார் தேடுனீங்கப்பா? ஆண்டவர் குமுறுகிறார். உனக்கு சுகமா இருந்துச்சு, சரீரத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே செம்மையா மாறுச்சு, எல்லாம் உனக்கு சாதகமா இருந்தது. அப்பெல்லாம் என்ன பண்ண? களிப்போடும் மனமகிழ்ச்சியோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனாய். லிசன் சபையே, என்னை கவனியுங்கள். ஏன் இந்த பிரச்சனை? ஏன் உனக்கு நுகத்தடி? நல்லா இருந்தப்போ கர்த்தரை சேவிக்கல. இப்ப என்ன வந்துச்சு சொல்லுங்க? என்ன வந்துச்சு? பிரச்சனை வந்திருக்கு. சிலர் நான் கேட்க விரும்புறேன், கவனிங்க. உங்க உடம்புல பிரச்சனை இருக்குப்பா, சுகவீனம் இருக்கு பிரதர், சகோதரி, உனக்கு சுகவீனம் இருக்கு. இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? கோயில் முடிச்சு போன உடனே என்ன செய்ய போறோம்? நல்ல ரெஸ்ட் எடுக்க போறோம். எங்கேயும் போக போறதில்ல. கறி மீன் வாங்கி சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு நாளைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாளைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? நாளைக்கு என்ன செய்யணும்? அதே வேலைக்கு மறுபடியும் போனோம். உடம்புல வலி இருக்கா இல்லையா? இருக்கா? ஆனா ஏன் போறோம் சொல்லுங்க? பதில் சொல்லுங்க. ஏன் போறோம்? போனா தான் மாசத்துல எண்ணி சம்பளமா தருவான். ஆமா ரைட்? கரெக்டா சொல்றேன்னா? ஆனா எங்க வர்றதுக்கு சாக்கு போக்கு சொல்றோம்? சபைக்கு ஏன் பிரதர் வரல? ஐயோ பயங்கரமான கஷ்டம் பாஸ்டர், உடம்புல வலி வேதனை, என்னால நகர கூட முடியல. நான் கேட்கறதுக்கு பதில் கரெக்டா நீங்க சொல்லணும்.
இன்றைக்கு வேதனை ரெஸ்ட் எடுக்க விரும்புறல்ல, நாளைக்கு எப்படி வேலைக்கு போன தோணுது? நான் கேட்கறதுக்கு உங்களுக்கு புரியுதா? நாளைக்கு முடிஞ்ச உடனே காலையில் எந்திரிச்சு நேராக வேலைக்கு தான் ஓடுறோம். ஏன்? திரும்ப சொல்லுங்க, ஏன்? காசு. கோயிலுக்கு வரலன்னா யாரும் காசு நிறுத்த போறது கிடையாது. நான் தான் போய் காணிக்க போட்டு வரணும். காசு எனக்கு யாரும் தர போறதில்ல. நான் கேட்கிறேன், நன்றாய் என்று இருக்கும்போதே உனக்கு இப்படி இருக்குமானால் நாளை படுக்கையில் நீ படுப்பாயானால் என்ன செய்வாய்? நான் கேட்கல, பைபிள் வாசிங்க. திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். அடுத்த வசனத்தை போடுப்பா. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். தம்பி, வரப்போகிறதை எச்சரித்து சொல்லுகிறேன். ஒரு நாள் வரப்போகிறது, வேதம் அப்படி சொல்லுகிறது, நீ குறைவுபட போகிறாய். ஒரு நாள் வரப்போகிறது வாலிப தம்பி, இன்று மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தரை நீ தேடாதபடியினால், கர்த்தருக்கு ஆராதனை செய்யாதபடியினால், கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தாதபடியினால், there is a day awaiting for you. உனக்காக ஒரு நாள் காத்திருக்கிறது. என்ன நாள்? குறைவு நாள். என்ன நாள்? தாகத்தின் நாள். என்ன நாள்? பசியின் நாள். என்ன நாள்? நிர்வாணத்தின் நாள். என்ன நாள்? சுகவீனத்தின் நாள். கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்? கர்த்தரை எப்படி சேவிக்கணும்? கர்த்தரை எப்படி தொழுது கொள்ளணும்? சொல்லுங்க, எப்படி தொழுது கொள்ளணுமா? எப்படி தொழுது கொள்ளணுமா? முன்னாடி வசனம் வாசிப்பா. 47. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும். இந்த ரெண்டு வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க எல்லாரும். மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும். களிப்போடு அழுத்தி சொல்லுங்க எல்லாரும். மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும். நல்லா சொல்லுங்க, இன்னொரு சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை எப்படி சேவிக்கணுமா? மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும். கர்த்தருக்கு ஓடுறது எப்படி ஓடணும்? சொணங்கி ஓடுறது இல்லை. கர்த்தருக்காக ஊழியம் செய்யறது சொணங்கி இல்லை. கர்த்தருக்காக கொடுக்கிறது சொணங்கி இல்லை. கர்த்தருக்காக ஆராதிக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது சொணங்கி அல்ல. எப்படி ஆராதிக்க வேண்டுமா? வாசிங்க அந்த வசனம். கீ வேர்ட்ஸ் அது கீ வேர்ட்ஸ். அது மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எப்படி ஆண்டவரை துதிக்கணும்? மனமகிழ்ச்சியோடு களிப்போடு. எப்படி ஆண்டவருக்காக ஓடணும்? மனமகிழ்ச்சியோடு களிப்போடு. நான் எச்சரித்து சொல்றேன்ப்பா, நாளைக்கு வருவதை இன்று தடுத்து நிறுத்த விரும்புகிறேன். இன்று நீ மாறுவாயானால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைய ஆராதனை மகிழ்ச்சியின் ஆராதனையாய் மாறட்டும். இன்றைய கொடுத்தல் மகிழ்ச்சியின் ஆராதனையாய் மாறட்டும். இன்றைய ஊழியம் மகிழ்ச்சியோடு நடக்கட்டும். இன்றைய ஜெபம் மகிழ்ச்சியோடு ஏறெடுக்கப்படட்டும். நாளை உன் மீது ஒரு இரும்பு நுகத்தடி வைக்கப்படுமானால் நான் அதற்கு பொறுப்பல்ல. நுகத்தை நாம் இன்று முறிக்க போகிறோம். அதுக்காக தான் நாம் ஏசாயா 10:27 வாசித்தோம். வாசிமா மறுபடியும் அந்த வசனத்தை, அந்த ஒரு கீ வேர்ட்ஸ் வாசிங்க பார்க்கலாம். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போவோம். ஆமென். ஆக்சுவலாக அது இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபைடா இருக்கணும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போவோம். எல்லாம் சொல்லுங்க. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எப்படி நுகம் முறியும்? There is a power. There is an anointing. It will break all the yokes. எல்லா விதமான நுகங்களையும் முறிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்கிறது. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென்.
நல்ல கவனிங்க, என்ன நடக்குமா, என்ன நடக்கும்? கர்த்தர் சொல்றாரு, இந்த அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசிங்க. பட்டணத்தின் வாழ்க்கை முடிந்து போகும். மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் தெளிவாய் எச்சரிக்கிறது. கொரோசினே, பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ! The city life is going to come to an end. அங்க இருக்கிற மகிழ்ச்சி, இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற மகிழ்ச்சி, இன்றைக்கு உன்னை சூழ்ந்திருக்கிற பஜார், இன்றைக்கு உன்னை சூழ்ந்திருக்கிற கடைகள், சும்மா சொல்லல. ஆண்டவர் சொன்னார், உனக்கு எத்தனை தரமோ நான் உனக்கு என்ன கொடுத்தேன்? தருணம் கொடுத்தேன். பெத்சாயிதாவே, கோரோசினே, the two cities. இன்னொரு பட்டணத்தையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோரோசினே, பெத்சாயிதாவே, உங்களுக்கு ஐயோ! சீதோனில் செய்யப்பட்டது போல அற்புத அடையாளங்கள் உன்னில் சீதோனுக்கு செய்யப்பட்டிருக்குமானால் என்றோ ரட்டுடுத்தி மனம் திரும்பி மாறி இருக்கும். என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? உங்களுக்கு பிரசங்கம் பண்ணது போல வேற யாருக்காவது பிரசங்கம் பண்ணியிருந்தா மனம் திரும்பி ரட்டை உடுத்தி அழுது சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்பி மாறி அவன் நல்லா இருப்பான். எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்லப்படுகிறது போல 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமாம்? கரளையான நிலம். இந்த கரளையான நிலத்தில் எவ்வளவு தண்ணி ஊத்துங்க, அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆனா ஒரு ரிசல்ட்டும் வராது. உங்கள் மனம் எப்படி இருக்கிறது? கரளையாய் போன மனத்தை போல் இருக்கிறது. வார்த்தையாகிய வசனமாகிய தண்ணீர், உட்கார், வசனமாகிய தண்ணீரை உறிஞ்சி குடித்துக் கொண்டே இருக்கிறாய், இழுத்துக் கொண்டே இருக்கிறாய், ஆனா என்ன இல்லை? ஒரு கனியும் இல்லை, ஒரு கனியும் இல்லை, ஒரு வாழ்க்கையில எந்த காரியமும் இல்லை. சண்டே அப்படி வந்து உட்கார்ந்துட்டு அதுவே ரொம்ப கஷ்டம் எனக்கு பாஸ்டர். சண்டே உங்க சர்ச்சில் உட்காருது 2.5 மணி நேரம். நீங்க எந்திரிங்க, உட்காருங்க, பாடுங்க, கையை தட்டுங்க, இப்போ வர திட்ட வர ஆரம்பிச்சிட்டீங்க, பயங்கர கஷ்டம். என்ன செய்யலாம்? நன்மைகள் நீ அனுபவிக்கும் போது, தம்பி உன்னை பார்த்து நான் சொல்றேன், நன்மைகளை நீ உறிஞ்சி குடித்து கொண்டிருக்கும் போது, நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும்போது, நீ கர்த்தரை மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சேவிக்காமல் போனால் there is a day. உனக்காக ஒரு நாள் காத்து கொண்டிருக்கிறது தங்கச்சி. இன்று கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு ஆராதியாமல் ஜெபிக்காமல் போவாயானால் ஒரு நாள் காத்திருக்கிறது. என்ன வேதம் சொல்லுது? வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். கர்த்தர் அவ்வளோ செய்கிறாரு, அற்புதங்களை அடையாளங்களை அவ்வளோ செய்கிறாரு. என்னெல்லாம் அவர் செய்யக்கூடாதோ செய்ய முடியாதுன்றது ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். செய்யாத அற்புதமே இல்லை. இங்க சொல்றாரு, உன்னுடைய சிட்டி லைஃப் இன்றும் சோதோம் குமாரா நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இன்றும் அதன் மீது விழுந்த இந்த அது என்ன கந்தகம், சல்பர் உருளைகள் என்றும் அப்படியே இருக்கிறது. அப்படியே எரிந்து சாம்பலான பட்டணமாய் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் இருக்கிற எடுத்து சல்பரை எடுத்து கொளுத்துறாங்க, கந்தகத்தை எடுத்து கொளுத்துறாங்க. அப்படியே அது எரிந்து அது அப்படியே ஜுவாலையாக மாறுகிறது. ஹாஸ்ப் அசம்பிளி கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை போல வேறு யாருக்காவது செய்திருப்பாரானால் அந்த சபை மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தரை ஆராதித்திருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு அது இல்லை, இது இல்லை,
கர்த்தர் சொல்கிறார், உன்னை பூரணமாய் வைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன், நீ நன்மைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார், மழையை உனக்கு அனுப்புகிறேன், தண்ணீரை, நான் சொல்கிறது வானத்திலிருந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை சொல்கிறேன், அபிஷேகத்தை உனக்கு அனுப்புகிறேன், மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்க உனக்கு அற்புதமான ஏதுக்களை உண்டாயிருக்கிறேன், உனக்கு என்ன குறை வைத்திருக்கிறேன். நம்ம தான் கண்ணு சரியில்லை, அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை. கர்த்தர் சொல்கிறார், உன்னை நிறைவாய் வைத்திருக்கிறேன். ஆமே, நீ பொருட்களை வச்சு அளந்து பார்த்தனா குறைவாக தான் தெரியும், அபிஷேகத்தை வைத்து அளந்து பார். கரங்களை வைத்து சொல்லுங்க, உன் வாழ்க்கையை எதை வைத்து அளந்து பார்? உன் அபிஷேக அளவை வைத்து பார். உன் வார்த்தை உனக்கு பிரசங்கிக்கப்படுகிறதை வைத்து பார், உனக்காக பாடப்படுகிறதை பார், உனக்காக பிரசங்கிக்கப்படுகிறதை பார். அந்த அளவை வச்சு மற்றவன் அளந்து பாரு. உன்னை போல சிறந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் உலகத்திலே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லதுக்கு ஆளைய காணுமே. ஏன் பின்ன குறைவு? ஏனையா பின்ன குறைவு? இரண்டாவது வேதம் சொல்கிறது, அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற விவசாயம் மிகவும் கெட்டுப்போகும், பாதிக்கப்படும். ஒரு காலத்தில் மகிமையான எதை போட்டாலும் விளைச்சலை பார்க்கிற அந்த நிலம் பாழாக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல மண்டையில் ஏத்திக்கிறணும். இதை நான் சாபமாய் சொல்லவில்லை, எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் எதை போட்டாலும் பயங்கரமாய் விளையும். ஆனால் இன்றோ அதனுடைய மண் நாசமாய் இருக்கிறது, மிக மோசமான நிலையில் போயிருக்கிறது. தேவனுடைய சாபம் நிறைவேறினபடியினால் அந்த நிலம் முழுவதும் மணலாய் மாறி இருக்கிறது. ஒரு விளைச்சலும் பண்ண முடியாது. மூன்றாவது சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளின் மீது. ஏன்னா பிள்ளைகள் மீது கை வைக்கிறாரு? பிள்ளை மேல கை வச்சாவது நீ மாறுவ. எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் தொடுவாரானால் ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லுகிறார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நோய்கள், அவைகள் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படாத ஒன்று. நோய்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? எகிப்தியருக்கு தரப்பட்டது. வாதைகள் எகிப்துக்கு தரப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, வாதை இன்றி நீ வாழ வேண்டுமானால் இன்று மனம் திரும்பு. நோயின்றி, பஞ்சம், குறைவு எப்படி வந்தது? தேவன் அனுப்பின நுகம். தேவன் அனுப்பின நுகம். போர், முற்றுகை, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த முற்றுகை என்பது என்ன தெரியுமா? பட்டணத்திலிருந்து வெளியவும் போக முடியாது, பட்டணத்துக்குள்ளேயும் வர முடியாது. விலையேற்றம். ஒவ்வொரு நாளும் விலை ஏறிக்கிட்டே இருக்க. என்ன செய்ய? வேதம் சொல்லுகிறது, அவைகள் தேவன் அனுப்பின நுகம். ஏன் அனுப்பினாராம்? அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். வாசிங்கம்மா 28:47. உபாகமம் 28:47. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும். இல்ல 47பா. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும். போதும் போதும் போதும். சாபங்களை விட்டு வெளியே வர இன்று ஒரு முடிவுக்கு வருவோம். எல்லா வலது கருத்தை வைத்து சொல்லுங்க, நான் கர்த்தரை எப்படி சேவிப்பேன்? மனமகிழ்ச்சியோடும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சேவிப்பேன். கையை உயர்த்தி சொல்லு தம்பி, கையை உயர்த்தி சொல்லு. நான் மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தரை சேவிப்பேன். நீ சேவிச்சு பாருப்பா. கர்த்தர் உன் சுவையினத்தை மாற்ற மாட்டாரா? கர்த்தர் உன் கடனை மாற்ற மாட்டாரா? கர்த்தர் உன் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? கர்த்தர் உன் சுகவீனத்தை மாற்ற மாட்டாரா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சேவிக்கிறது, ஆராதிக்கிறது எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட. ஆமென் சொல்லுங்களேன்.
நான் கேட்குறேன், வாரத்தில் ஒரு நாள் நம்ம கொடுக்குறோம் இல்லை? ஒரு நாள் காலையில் கொடுக்குறோம், ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குது கொடுக்குறோம், ஈவினிங் ஒரு மீட்டிங் போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம எலெக்ஷனுக்காக தொடர்ந்து வாரம் முழுவதும் ஜெபிக்கிறோம். அதுவும் 4 நாள் தான், செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளனா சபையில் இருந்து என்ன பிரயோஜனம்? சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சபையில் இருந்து அதான் சொல்றாரு, மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். கரங்களை ஊத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கர்த்தரை எப்படி சேவிக்கணும்? முறுமுறுப்போட அல்ல, முறுமுறுப்போட அல்ல, வெறுப்போட அல்ல. பாஸ்டர் கேட்பாரு அப்படின்னு வரவே வராத சபைக்கு. பாஸ்டர் திட்டுவாரு ஜெபத்துக்கு போலனா வரவே வராத, அப்படி வராத. எப்படி வரணும்? எப்படி வரணும்? எல்லாம் சொல்லுங்க, எப்படி வரணும்? மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் சந்தோஷத்தோடும். ஆங்கிலத்தில் இருந்தா போடாம பாது, ரொம்ப அழகான வார்த்தைகள் இருக்கு அதுல. Can you put in English? வேதம் வச்சிருந்தீங்கன்னா வாசிங்க. Joyfulness and gladness. Serve the Lord your God with joy and enthusiasm. இப்போ இந்த வாலிப பிள்ளைலாம் சொல்லுவானுங்க, ஒரு எந்தே இல்லைப்பா அப்படின்னு. என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை? எந்தே இல்லைப்பா. வாப்பா எந்த இருக்கு. வேதம் சொல்லுது enthusiasm. ஆமென். abundant benefits you have received. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் abundant benefits வரப்போகுது. கையை வைத்தி சொல்லுங்க. எப்படி? வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ போட்டு மாங்கன்னு எதையோ போட்டு வெட்டி முறிக்க வேண்டாம். வேதம் சொல்லுது, ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணுமா? மனமகிழ்ச்சியோடு. ஆமென் ஆமென். வித் ஜாய் அண்ட் எந்தூசியாசம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்? ஜாய் அண்ட் எந்தூசியாசம். மகிழ்ச்சியோடும் களிப்போடும், மகிழ்ச்சியோடும் களிப்போடும், மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவிப்போமானால் சொல்லுங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கையை வைத்து சொல்லுங்க, நான் விட மாட்டேன், உன் வாசப்படியில் மிதிக்க கூட விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் எத்தனையோ முறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெரிய அப்போஸ்தலன், 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், ரொம்ப முன்னாடிலாம் இல்லை, போன நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சொன்னார், அவர் சொன்ன ஒரு முறை ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டு அந்த பெண் எப்படி இருக்கிறான்னு கேட்டாராம். இல்லை, அவளுக்கு சுகமாகலை, அப்படியே தான். ஏன்னா அவர் செத்து போனவங்கெல்லாம் உயிரோடு எழுப்பினவர். கவனிங்க, அந்த அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டார் பாருங்க, உயிர் போயிடுச்சு. எவ்வளோ ஆத்ம பாரம் இருக்கும் பாருங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வீட்டுக்கு மறுபடியும் அந்த வாதை வருமானால் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு தகப்பனாய், ஒரு ஆசாரியனாய், ஒரு ஊழியனாய், கரம் விரித்து ஜெபிக்கிறவனாய் மறுபடியும் அந்த வியாதி உன் வீட்டுக்குள்ள வருவதற்கு எப்படி நான் அனுமதிக்க முடியும்? If you serve the Lord with joy and enthusiasm, நீ தேவனை சந்தோஷத்தோடும் களிப்போடும் ஆராதிக்கிற ஒரு குடும்பமாய் இருப்பாயானால் மறுபடியும் அந்த வாதை உன் கூடாரத்துக்கு வருவதை ஒரு ஊழியனாய் எப்படி நான் அனுமதிக்க முடியும்? Never at all. ஒருபோதும் உன் கூடாரத்தை வாதை அணுக முடியாது. காரணம், உன் ஆராதனையை கர்த்தர் பார்க்கிறார், உன் மகிழ்ச்சியை கர்த்தர் பார்க்கிறார், உன் சந்தோஷத்தை கர்த்தர் பார்க்கிறார். குறைவுகளின் மத்தியிலும் நீங்கள் வருவீர்களானால், நிறைவு இருக்கும் போதே சந்தோஷமா ஜெபம் பண்ணா கேட்பேன்றவர், குறைவுகளோடு நீ கர்த்தரை சேவிப்பாயானால் எப்படி கேளாமல் இருப்பா? கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஒரு புறம் அவர் நுகத்தை எடுக்கிறேன் என்கிறார், மறுபுறம் நுகத்தை வைக்கிறேன் என்கிறார். வாசிக்கலாம், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 3:27.
தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. வாலிப தம்பி தங்கச்சி உனக்காக தான் பேசுறேன். வாலிப தம்பி தங்கச்சி உங்களுக்காக தான் பேசுறேன். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. நீ அது இப்பதான் நுகத்தை எடுத்து போடுறேன்னாரு, இப்ப திரும்பி என் மேல நுகத்தை வைக்கிறேன்றாரே. நல்ல கவனிங்க, தன் இளமையில் தன்னை காத்து ஓடுவதை குறித்து இது வேதம் சொல்லுகிறது. பொறுப்போடு நடந்து கொள்வதை குறித்து வேதம் சொல்லுகிறது. there is உனக்காக ஒரு அற்புதமான பெயர் இருக்கிறது. உன் குடும்பத்தை குறித்ததான ஒரு ஆச்சரியமான பெயர் இருக்கிறது. காத்து நடப்பதற்கு கர்த்தர் உன்னை அறைகூவி அழைக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தம்பி தங்கச்சி, உன்னை குறித்ததான கர்த்தருடைய தரிசனத்தை சொல்லுகிறேன். நீ ஒரு காரியத்தில் மாட்டி உன்னுடைய பெயர், உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய காரியங்களை கெடுத்து போடுவதற்கு தேவன் விரும்பாதவராய் சொல்லுகிறார். நீ நுகத்தோடு வாழ்வது நல்லது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீ சிலுவையை சுமப்பது நல்லது. நீ தேவனுக்காய் வாழ்வது நல்லது. வேதம் சொல்லுது, நல்ல கவனிங்க. வாசிக்கலாம். எபேசியரா 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1-2 வாசி. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எது நியாயம்? பிள்ளைங்க எங்க பாருமா, குட்டி பாய்ஸ், நல்ல வேளை இன்னைக்கு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள். ஏலே, இம்பட்டு நேரம் கேட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். உங்க அப்பா சொல்றாரு, சர்ச்சுக்கு போனா காலை உடைச்சு போடுவேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? அப்பா, எங்க அப்பா நல்லது சொல்லியிருக்காரு. மற்றதுக்கெல்லாம் போய் சொல்லுவ. ஏய், பாக்கெட்டில் 10 ரூபா எடுத்தியாடா? இல்லைப்பா, 20 ரூபா தான் எடுத்தேன். ஹலோ, வேதம் சொல்லுது, இளமையில் நுகத்தை சுமப்பது நல்லது. நீ குடும்ப பாரத்தை தாங்கறியா? நல்லது. நீ குடும்பத்தை குறித்து கரசனையோடு உன்னுடைய வேலையை செய்கிறாயா? நல்லது. அப்பா அம்மாவுக்கு உதவியா இருக்கிறையா? நல்லது. ஐயோ, நுகம் போன்று இருக்கிறதே, பிரச்சனையை தாங்க முடியலையே, ஏன் நான் இதை சுமக்கணும் நீ சொன்னா? வேதம் சொல்லுகிறது, உடைய சுமை நலமா இருக்கும். நல்லது. எல்லாம் சொல்லுங்க, நல்லது. இளமையில் நுகத்தை சுமப்பது நல்லது. என்ன சொல்ல வராரு? விளக்கத்தை பார்ப்போம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை நல்ல கவனிங்க, இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை செய்யாதபடிக்கு நீ வார்த்தையிலும். நீ நல்ல கவனிங்க, எது ஐயா நுகம்? சொல்லுங்க, எது நுகம்? உன் வார்த்தையில கரெக்டா பேசுறது, அது ஒரு நுகம். வாசி. வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. திரும்ப சொல்லுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் பின்னாடி சொல்லிட்டே வாங்க. என்னதெல்லாம்? முதலாவது வார்த்தையில். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. எதுல? வார்த்தையிலும் நடக்கையிலும். பிள்ளைங்களை சொல்லுங்கப்பா எல்லாரும். நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இது ஒரு நுகம்தான். கோபம் வந்துச்சுன்னா வார்த்தை எப்படி வருது? சொல்லு, நீயே சொல்லு. கோபம் வந்தா எப்படி வருது? வந்துருதா இல்லையா? வார்த்தையிலும் நடக்கையில்னா ரோட்ல நடந்து போறதையா சொல்லுது? கேரக்டர். உன்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கு? சொல்லு.
அவன் மட்டும் இப்படி ரவுண்ட் ரவுண்டா முடிய வைக்கிறா, நான் வச்சா என்ன? எப்படி எப்படி அவன் மட்டும் இப்படியும் வலிச்சுக்கிறான், இப்படியும் வலிச்சுக்கிறான். அது இல்லாம முடிய அப்படி தொங்க விட்டு அந்த முனையில மட்டும் ஒரு கலர். எப்படிங்க முடிய? நான் எப்பவுமே சொல்லுவேன், தம்பிகள் நீங்கள் மேலே என் கூட வந்து ஊழியம் செய்கிறீங்களா, அது தகுதியாகுங்க. பேசலாம். நம்ம போகிறது பாட்டு கச்சேரி வாசிக்கிறதுக்கு இல்லை. நீயும் கொட்டடி நானும் கொட்டடிக்கிறேன், யார் நல்லா அடித்தாங்களோ அவங்களுக்கு துட்டு, அப்படி இல்லை. இது எதை கொண்டு வருகிறது? தேவ பிரசன்னத்தை. உன் நடக்க எப்படி இருக்கு? நுகத்தை போல இருக்கா? இன்னைக்கு சொல்கிறான், டே அதை செய்யாத இதை செய்யாத. இந்த கேம்னு ஒன்று இருக்கு, இப்போ வந்துருக்கு கேம். இவன் ஒரு காதில் மாட்டிக்குவான், அங்கே ஒருத்தன் காதில் மாட்டிக்குவான். அவனை சுடுறான், இவனை சுடுறான். பயல்வலை எதுக்குடா அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அன்பிலும் நட்பிலும் நடக்கையிலும் பேச்சிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாயிரு. எல்லாம் வலது கருத்திய சொல்லுங்க, நான் ஒரு மாடல். சொல்லுங்க, கையவர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு மாடல். யாருக்கு மாடல் சொல்லுங்க, யாருக்கு மாடல்? அதனால தாங்க ரவுண்டா சுற்றி விடுறேன். நிறைய பிள்ளைங்க சொல்லுதுங்க, ஆனால் மாடலாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு மாடல்கள் எல்லாம் அருவருப்பாக இருக்காளுங்க. மாடல்கள் எல்லாம் எப்படி இருக்காளுங்க சொல்லுங்க? ஆமாம், ஆட்ல வேற மாடல்ஸை பார்த்தனா நீ நீ வந்து கற்பில் விழுந்துருவ. நீ மாதிரி ஆயிரு. இளமையில் நுகத்தை சுமப்பது நல்லது. ஆமென் சொல்லுங்க. யங் மதர்ஸ் உங்களுக்கு சொல்றேன், இள அம்மாமார்கள் உங்களுக்கு சொல்றேன், உன் பிள்ளைகளுக்கு மாதிரி ஆயிரு. ஆமென். மணிக்கணக்கா பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசுறத உன் பிள்ளை பார்த்தானா என்ன பண்ணுவா சொல்லுங்க? அது இல்லைக்கா சொல்லிங்கல்ல, ஒரு அம்மா இருக்கு, எங்கள் அம்மா இருக்கிற தெருவிலே இருக்கு. நாளைக்கு கண்டுபிடிச்சி அந்த அம்மாவை கேட்டுறாதீங்க நீங்கள். எங்கள் அம்மா இருக்கிற தெருவில் லஞ்சு சாப்பிட்றது ஒரு வீட்டு வாசலில், காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அடுத்த தெரு வாசலில். ஏன்னா பேசாமல் இருக்க முடியல, பேசிக்கிட்டே சாப்பிடணும். ஊர் கதையை பேசும்போது உன் புள்ள பார்த்தானா என்ன நடக்கும் சொல்லுங்க? ஆட்டோமேட்டிக்காக ஓங்காத அடுத்த வீட்டுக்கு போகும். கற்பிலும் நல்வார்த்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் மாதிரியாயிரு. எல்லாம் சொல்லுங்க, மாதிரியாயிரு. கையை வைத்து சொல்லுங்க, மாதிரியாயிரு. அப்பா நான் கேட்குறேன், ஒன்ன நீயே கோயிலுக்கு வர மாட்டேங்கிற ஜெபத்துக்கு, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எப்படி கேட்க முடியும் சொல்லுங்க? சொல்லுங்க பிரதர். கல்லுக்கு பயப்படுறத போல கூடவா நீ பயப்பட மாட்டேங்கிறிய? கல்லை கும்பிடும்போது நல்லா தான் பயந்துக்கிட்டு இருந்த. எப்படி? அந்த டிசம்பர் மாதம் வந்தால் ஒரு மாலையை போட்டுக்கிட்ட, ஒரு வேட்டியை கட்டிக்கிட்ட, பச்சை தண்ணியில் 4 மணிக்கு குளிச்சே இல்லையா? செருப்பே இல்லாமல் 40 நாள் நடந்தியா இல்லையா? ஒரு பொய்து இருந்தியா இல்லையா? என்ன பொய்து? ஒரு பொய்து சாப்பிடாம இருந்த. இன்னைக்கு என்ன மீட்டிங் வச்சாலும் போக மாட்டோம். ஏன்? கிருபை 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 கிருபை. தீய வைக்க வந்த என்ன வைக்க? எப்படி இப்படி இருப்ப நீ சிஸ்டர்? எப்படி இப்படி இருக்க கேட்டால் கிருபை கிருபை கிருபைன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. ஜாக்கிரதை. கர்த்தர் அதெல்லாம் பார்க்குறாரு. நீ மாதிரி ஆயிரு, சபைக்கு மாதிரி ஆயிரு, பிள்ளைகளுக்கு மாதிரி ஆயிரு. அப்படி இருப்பனா இந்த தீங்குகளில் ஒன்றும் உன்னை தொடாது. ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. உண்மையாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், சபையில் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், ஊழியத்தில் உண்மையாயிரு. ஒரு சின்ன ஜெபம் நடத்த சொல்கிறோம், அதில் எத்தனை பேர் உண்மையாக இருக்கீங்க? வேதம் சொல்கிறது அப்படி இருப்பீர்களானா தேவன் இந்த வாதைகளில் ஒன்றும் உனக்கு வராது. சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, குறைவு ஓடியே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் முடிய போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடன் ஓடியே போகும். எப்படி அன்பு கூறணுமா?
எப்படி அன்பு கூடணுமா சொல்லுங்க, இப்பதானே படிச்சோம். மகிழ்ச்சியோடும் களிப்போடும். எந்த இருக்கணும்பா, நீ பாடுற பாட்டுல எந்தூசியாசம் இருக்கணும்பா, மகிழ்ச்சியா பாடணும்பா. கையை தட்டுறதுனா எப்படி தட்டணும்பா, எந்த பாரு, காத்து வீசுறது கூட எப்படி வீசுது பாரு. ஒரு சத்தம் போட்டு என் மேல ஒரு இலையை தூவி விட்டு எந்த இருக்குது அதுல கூட. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். சொல்லுங்க ஆமென். ஆவியிலையும் பாட்டு பாடுறோம், கருத்தாவும் பாடுறோம். நல்லா கவனிங்க, ஆவியில பாடும்போது நம்மளை மறந்துட வேண்டியதுதான். பக்கத்துல இவன் என்ன சொல்லுவா, அவன் என்ன சொல்லுவான், அப்படி யார் பார்த்தா நமக்கு என்ன. தாவீதை போல நடனம் ஆடி. நல்லா தான் பாடுறீங்க, இதெல்லாம் அருமையா பாடுறீங்க, 100க்கு 100 வாங்குறீங்க. ஆனா எக்ஸாம்னு வைக்கும்போது, பாட்டுன்னு வரும்போது எப்படி? அப்போ மனசுக்குள்ள என் பலவீனங்கள் அவரை பார்க்கிறார், என் கண்ணீரையும் கணக்கில் வைக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். கம்முன்னு உட்காரு. எந்த இருக்கணும் சொல்லுங்க. களிப்போடும் மனம்